கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் தமிழ்நாடு இந்திய பெந்தேகோஸ்தே தேவ சபைக்கு உட்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் சென்டரின் 2025 ஆண்டிற்கான ஐக்கிய ஆராதனை சென்னை மேட்டுத்தெருவில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் வைத்து 31 மார்ச் 2025 திங்கட்கிழமை அன்று மிகவும் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. இதில் சுமார் 450க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் அடைந்தனர். சிறப்பு வாழ்த்துரையை சென்டர் தலைவர் பாஸ்டர் சுந்தர்ராஜ் ஜான்சன் அவர்கள் வழங்கிய பின்பு காலை 10 மணி அளவில் ஜெபத்துடன் துவங்கிய கூட்டம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் சென்டர்களில் வாலிபர்கள் ஐக்கியத்தினர் PIPA செயலாளர் சகோதரர் ஆலன் ஜோஷுவா அவர்களின் தலைமையில் ஆரம்ப பாடல்களை பாடி வந்திருந்தவர்களை தேவ பிரசன்னத்திற்குள்ளாக நடத்தினர். கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக கூடுவாஞ்சேரி சபையின் போதகர் பாஸ்டர் ஸ்டீபன் அவர்களும், ஆவடி பிருந்தாவன் நகர் சபையின் போதகர் பாஸ்டர் மைக்கேல் அவர்களும் விசேஷித்த ஜெபங்களை ஏறெடுத்தனர். பின்னர் சென்டர் பொருளாளர் சகோதரர் ஜோஷுவா ஜான்சன் அவர்கள் 136ஆம் சங்கீதத்தை விசுவாசிகளோடு இணைந்து முறையாக வாசிக்க நடத்தினார்கள். அதன் பின்னர் மன்னூர்பேட்டை சபையின் போதகர் பாஸ்டர் ஜான் செர்லோ அவர்கள் பரிசுத்த ஆராதனைக்குள்ளாக நடத்தினார்கள். அதன் பின்னர் மற்றும் ஒரு சிறப்பு ஜெபத்தை நந்திவனம் சபையின் போதகர் பாஸ்டர் அருள்நேசர் அவர்கள் ஏறெடுத்தார்கள். அடுத்ததாக ஒரு சிறப்பு வாழ்த்துரையை மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரர் அலெக்ஸ் தாமஸ் அவர்கள் கூறினார்கள். சென்டரின் செயலாளர் பாஸ்டர் இமானுவேல் அவர்கள் சென்டருக்குட்பட்ட சபையின் போதகர்களை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அதன் பின்னர் சென்டரின் வாலிபர் ஐக்கியத்தின் PIPA செயல்பாடுகளை குறித்தும் அவர்களின் அடுத்த கட்ட திட்டங்களை குறித்தும் சென்டர் வாலிப ஐக்கியத்தின் செயலாளர் சகோதரர் ஆலன் ஜோஷுவா அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக சென்டரின் பெண்கள் ஐக்கியத்தின் செயல்பாடுகளை குறித்து பெண்கள் ஐக்கியத்தின் தலைவர் சகோதரி ஷீபா ஐசக் அவர்கள் முன்னிலையில் செயலாளர் சகோதரி மேரி அவர்கள் வழங்கினார்கள். அதன் பின்னர் சென்டரின் ஞாயிறு பள்ளி ஊழியங்களின் செயல்பாடுகளை குறித்து சென்டரின் ஞாயிறு பள்ளி ஊழியங்களின் தலைவர் பாஸ்டர் ஜான் செர்லோ அவர்கள் வழங்கிய பின்பு கடந்த 2024ஆம் ஆண்டு மாநில மற்றும் சென்டர் அளவில் நடத்திய ஞாயிறு பள்ளி குழந்தைகளுக்கான பல்வேறு போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த பரிசுகளை சென்டரின் தலைவர் பாஸ்டர் சுந்தர்ராஜ் ஜான்சன் அவர்களும், செயலாளர் பாஸ்டர் இம்மானுவேல் அவர்களும், புட்லூர் சபை போதகர் பாஸ்டர் பாஸ்கரன் அவர்களும், கூடுவாஞ்சேரி சபை போதகர் பாஸ்டர் ஸ்டீபன் அவர்களும் வழங்கினார்கள். பின்னர் காணிக்கைக்கான சிறப்பு பாடலை சென்டர் பெண்கள் ஐக்கியத்தினர் பாடினார்கள். காணிக்கைக்கான ஜெபத்தை ஊரப்பாக்கத்தின் சபையின் போதகர் பாஸ்டர் அன்புராஜ் மோசஸ் அவர்கள் ஏறெடுத்தார்கள். அதன் பின்னர் சிறப்பு தேவ செய்தியை கொடுக்க வந்திருந்த ஓபன் டோர் சபையின் போதகரும் சிறந்த வேத பண்டிதருமான பாஸ்டர் ஸ்டீபன் தேவகுமார் அவர்களை சென்டர் தலைவர் பாஸ்டர் சுந்தர்ராஜ் ஜான்சன் அவர்கள் அறிமுகம் செய்து சால்வை அணிவித்து வரவேற்றார்கள். சிறப்பு தேவ செய்தியாளர் பாஸ்டர் ஸ்டீபன் தேவகுமார் அவர்கள் மல்கியா 1:1 வசனத்தின் அடிப்படையில் மல்கியாவை கொண்டு தேவன் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரத்தை குறித்து மிகவும் நேர்த்தியாகவும் யதார்த்தமாகவும் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாகவும் பிரசங்கித்தார்கள். செய்தி வேளையின் போது தற்போது மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தித்து வரும் பிரச்சனைகளை மிகவும் நேர்த்தியான உதாரணங்களோடு எடுத்து கூறி அவர்கள் மனதளவில் ஒரு மாற்றம் ஏற்படும் விதமாக பிரசங்கித்தார்கள். இறுதி ஜெபத்தை சென்டர் தலைவர் பாஸ்டர் சுந்தர்ராஜ் ஜான்சன் அவர்கள் ஏறெடுத்து ஆசீர்வாதம் கூறி கூட்டத்தை நிறைவு செய்தார்கள். அதன் பின்னர் வந்தவர்கள் அனைவருக்கும் அன்பின் விருந்து பரிமாறப்பட்டது. இக்கூட்டத்திற்கான ஆயத்தங்களை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் சென்டரின் பொறுப்பாளர்களும் போதகர்களும் உறுப்பினர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நியூஸ் prepared by Brother CJ Siba on behalf of IPC Tamil Nadu Media and Publications. Thank you.